KL 3-digit chart. அப்கமிங் நம்பர்ஸ், அதாவது நம்ம ஜூலைன்னு வச்சுக்கலாம். ஜூலையில் வரப்போகிற நம்பர்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஆல்டர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் மட்டும் இதில் சொல்லிடுறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகுது. டிஸ்க்ளைமர், தி சேனல் இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. சார்ட்டு வச்சுருக்கவங்க எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர் கொஞ்சம் எடுத்து தரேன் உங்களுக்கு இன்றைக்கி. ஸோ நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டு 015. இங்கே பாருங்கள் 6 போயிருக்குது. 0 1 + 5 3 கூப்பிட்டிங்கன்னா 6 கைஸ். ஸோ 6ங்கிற நம்பர் இந்த டோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா 6வது டோட்டலில் இங்கே அடிச்சிருச்சு. இப்போ ஒன்றும் நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இங்கே 5ல் இங்கே அடிக்கலாம். 100% வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே வரிசை இங்கே பார்த்துக்குங்க. இந்த 1 2 மெயினாக என்னோடய டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 5 அடிச்சிருச்சு. அப்போ இன்னொரு 5 இங்கே போகலாம். இது அதனால் 5 அடித்தனால இங்கே ஒன்று போகலாம். சப்போஸ் இங்கே போகலனாலும் நெக்ஸ்ட் இங்கே 3 4க்கு போகும். டெஃபினட்டாக 4 போகும். ஏன்னா 3 இந்த மந்த் இன்னும் போகலாம். இருங்க செக் பண்ணிக்கிறேன். 3 போயிடுச்சு. நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கோங்களா? 3 போயிருக்கு. என்ன நம்பரு? 021 போயிருக்கு. நான் ஆட் பண்ணாமல் விட்டேன், சாரி. 3ல் 021 அதான் போன மந்த் அடித்த நம்பர் தான். ஸோ அது இங்கே இருக்குது. ஒன்றுமில்ல, 3 அடிச்சிருச்சு, 5ல் 6லையும் அடிச்சிருச்சு. ஸோ இங்கே 4 3 2 இதை பார்த்து வச்சுக்கோங்க. அது டெஃபினட்டாக ஹிட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் தென் குரூப்பில் செக் பண்ணிங்கன்னா நேற்றுக்கு வந்து ப்ரூஃபு நேற்று 6வது ரோட்டில் வந்ததுக்கு காரணம் இங்கே பாருங்கள். நான் இதில் சொல்லியிருந்தேன், இந்த குரூப்பில் போய் ஒவ்வொரு குரூப்பாக பாருங்கள். அது எது அடித்து மிச்சம் வச்சுருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே பண்ணிங்கன்னா 6வது குரூப் போனீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு 16 அடிச்சது. 16 விட்டு 6வது குரூப்பில் என்ன பெண்டிங்கு? 6 16 26 3 டோட்டல் வருது 6வது குரூப்பில். அப்போ 3 16 அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன போகணும்? 6 இல்லை 26 போகணும். 6 போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக இன்னொரு 6 போக வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஏன்னா ப்ரீவியஸாக அடித்ததில் பார்த்தீங்கன்னா 2 6 ஒரு 16 16 6. ஸோ இல்லை போகிறதுக்கு வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்குது. இல்லை 26 போகலாம். அப்படியே ஒவ்வொன்றும் பாருங்கள். 7ல் 7 17 2 17 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 2 7 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு 17 போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 17 போயிடுச்சு, இன்னொரு 17 போகலாம். 8ல் 3 18 2 18 வந்துருக்குது. இன்னொரு 18 போகலாம். அப்படியே 9ல் பாருங்கள் 9 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 19 டெஃபினட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு 9 கூட போகலாம், இல்லை 19 போகலாம். 19 போனால் அதை இங்கே பாருங்கள் வரிசை இங்கே அடிச்சுட்டு இருக்குது. இங்கே அப்போ நெக்ஸ்ட் இங்கே தான் போய் நிற்க போகுது. டபுள்ஸ் வரப்போகுது கைஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறேன். டெஃபினட்டாக அதில் இன்னிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ட் வச்சுருக்கு, ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் இன்றைக்கி ஆல் போர்டு சொல்கிறேன், அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டில் 70 ஸோ வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது மிக்சார் வச்சு இது பவர் வரலாம், அவ்வளோதான் வாய்ப்பு. ஓகே, சார்ட் வச்சுருக்குங்க, அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது சார்ட் வாங்கினவங்க இது எல்லாத்துக்குமே ஆல் போர்டு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு ட்ரை பண்ணி சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கிங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.